நல்ல அல்வா மாதிரி இருக்கும். ஸோ என்னை எல்லாரும் கேட்டிங்க எப்படி வந்து பேபிஸை வந்து ட்ராவலில் சமாளிக்கிறதுன்னு. இது மாதிரி வந்து நம்மளால் ஈஸியாக ஃபுட் செய்ய முடிஞ்சா அவங்களுக்கு வயிற்றுக்கு கொடுக்க முடிஞ்சிட்டாவே நம்மளால் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக மற்ற எல்லாமே பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி இப்போ பாதியில் வந்துருக்காரு பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி வந்து எங்கே அந்த ஸ்பூனு இங்கே பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டேன். பாசி பருப்பு, அந்த சிவப்பு பருப்பு, ஒரு கைப்பிடி அரிசி, மஞ்சத்தூளும் பெருங்காயமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன்ல அதையும் போட்டேன். துளியோண்டு உப்பும் போட்டுட்டேன். ஏய் செய்றீங்களா என்னங்கடா? இருப்பா கோயின்சாமி ஒரே சவுண்டு. ஏய் செய்றீங்களா என்ன? பின்னாடி திரையில வந்து ஒருத்தர் கொடுத்து நீச்சல் ஆடிட்டு ஜாலியா இருக்காரு. அவரை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த ஊருக்கு வந்ததுமே வந்து இவனுக்கு ஃபுட்டு செய்யறதுக்காகவே கேரட்டு, இது பாருங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வாங்கிட்டேன் நான். ஏன்னா வெங்காயம் தக்காளி போட்டால் மட்டும்தான் நம்ம ஃபுட்டு வந்து அந்த ஃப்ளேவர் வரும், அவங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி. எனக்கு வந்து வந்த அன்னைக்கே வந்து சரியான டென்ஷன். அன்வித்து ஃபுட்டு செய்ய முடியாமல் போயிருமோ அந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் ஆகிட்டு இவர்கிட்ட டிக்கெட்லாம் வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்ல நம்ம ஊருக்கு. இப்போ என்னடா அவங்க கிட்ட கிட்ட வரது செய்யறீங்களா இல்லையா? என்னம்மா? அதோமா உனக்கு ரெடி ரெடி. அன்னைக்கே வந்து நான் கேட்டேன் டிக்கெட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஊருக்கு போயிடலாமா, அன்வித்துக்கு ஃபுட்டு செய்ய முடியல அப்படிலாம் நான் கேட்டேன். இவர் வந்து ஒன் டே பாரு செட் ஆகலைன்னா சொல்லி போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு இருந்தேன். ஆனால் என்னைய இந்த குக்கர் மட்டும்தாங்க என்னைய காப்பாத்துச்சு. உண்மைக்குமே சொல்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக. இதில் எனக்கு என்னால் ப்ராப்பராக எல்லாம் பண்ண முடிஞ்சோடனே எனக்கு அப்புறம் என்ன ஒரு மாதம் கூட இங்கே டிக்கெட்டு போய் கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி மாதம் இருக்குமா? அவ்வளோதான். இதில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு இது வந்து ஆன் பட்டன் இருக்கு பாருங்க, இதை ஆன் பண்ணிவிட்டு இதில் ப்ரீசெட்டு ரைஸு அன்கவர் குக்னா நம்ம ஓப்பன் பண்ணி கழிக்கின்ற மாதிரி இருக்கிறதுக்கு. வாட்டர் வார்ம்னா இது ஆட்டோமேட்டிக்காக சமைச்சு முடிச்சோடனே இந்த வார்ம் மோடுக்கு போயிட்டு சாப்பாடு சூடாகவே இருக்கும். நான் வந்து ஸ்டியூ போட்டுருவேன், அதான் 35 நிமிஷம் வேகும். இது இப்படி ஃபஸ்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இவனை டைப்பர் மாட்டி எல்லாம் பண்ணி வரதுக்குள்ளே இது எல்லாமே ரெடி ஆயிரும். நல்லா மேஷர் கொண்டு வந்திருக்கேன்னா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஃப்ளாஸ்க்கு டிஃபன் பாக்ஸில் நல்லா சூடாக இருக்குது சாப்பாடு. ஸோ எங்களால் காலையில் கிளம்பி நைட் வரைக்கும் சுற்றினா கூட எனக்கு சாப்பாடு இவனுக்கு சூடாக கையில் வச்சுக்க முடியுது. 30 மினிட்ஸ் கழிச்சு அதை பார்க்கலாம். ஏப்பா 15 மினிட்ஸ் ஏமாத்திட்டாங்கப்பா, 30 மினிட்ஸா? 1 ஹவரா? அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கல இப்படி தெரியும். நம்ம வந்து உள்ளே விட்டு மேஷ் பண்ணிட்டோன்னா செம்மையாக மாறிடும். அவ்வளோதானே? ஆமாம் எல்லாமே வெந்துடும். இப்போ நம்ம ஒரு சூப் செய்யணும் ஆஃபீஸ் போகும்போதுனா கூட காய்கறிலாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் மொத்தமாக வச்சுட்டோன்னா எல்லாத்தையும் போட்டு கார்லிக் போட்டு சீரகம் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு போய் குளிச்சுட்டு வந்து அந்த சூப் அப்படியே ஊற்றி எடுத்துட்டு கிளம்பிடலாம் சூடாக. என்ன மாதிரி குளிக்காதவங்க ஒன்று மாதிரி குளிக்காத மனுஷனாடா நீங்கெல்லாம்.